வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி அண்ட் அஸ்ட்ராலஜி. இந்த சப்ஜெக்ட்ல நம்ம சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த விஷயத்தை நமக்காக பேச வந்திருப்பவர் பார்த்தீங்கன்னா, பாலா ஜெகநாதன் சார். சார், நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம் பாலா சார். வணக்கம். பாலா சார், நீங்க இந்த சைக்காலஜின்னு இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்ததுக்கான ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா? ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்குள்ளே வந்த ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக என்னென்னா, நான் சின்ன வயதில் இருந்தே நிறைய மனக்குழப்பங்களுக்குள்ளே இருக்கிறவன் தான். ஸோ அதனால் அதுக்கு விடை தேடுறதுக்காக படித்தது தான் சைக்காலஜி ஒன்று. ரெண்டாவது என்னோட எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். நீ உனக்கு சைக்காலஜி வரும் அப்படின்னு முதல்ல எனக்கு சொன்னவர் யார் அப்படின்னா, அது எங்கள் அப்பா தான். எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு தான். ஸோ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஏறக்குறைய 8ஆம் கிளாஸுக்கு மேலே நான் ஸ்கூலுக்கே போகலை. அவ்வளோதான். அதுதான் என்னுடைய இது. அதுக்கு பிற்பாடு போய் படித்தது தான் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஜி டிப்ளமா, இப்போ பிஹெச்டி வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு காரணம் எப்படி அப்படின்னா, அது அவருடைய கைடன்ஸ், அவருடைய இதுதான். ஸோ அதனால் அவர் தான் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மை செல்ஃப் தட் இவனுக்கு சைக்காலஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 ரீசன் தான் மேஜரான ஒரு ரீசன் சைக்காலஜிக்குள்ளே வந்தது. இந்த சைக்காலஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாலா ஜெகநாதன், இந்த சைக்காலஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பாலா ஜெகநாதன், பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு உங்க மேல ஃபீல் ஆகுது? கண்டிப்பாக ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சம்பவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்கக்கூடிய விதம் என்பதே மாறிடுது. இப்போ ஒருத்தரோட பழகும் பொழுதோ, இல்லை ஒருத்தர் நம்மக்கிட்ட பழகும் பொழுதோ, நம்ம அவங்கக்கிட்ட பழகுனா அவங்க நம்மக்கிட்ட பழகும் பொழுதோ சில புரிதல் ஏற்படுது இல்லையா? அந்த புரிதல்லே மாற்றமாக இருக்கின்ற. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதன் என்பவன் எல்லாமே கலந்தது தான் மனிதன். இன்பம், துன்பம், துக்கம், துயரம், வருத்தம், சந்தோஷம் எல்லாமே கலந்தது தான் ஒரு பர்சன். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு சண்டை போடுறாரு அப்படின்னு வைங்களேன், அது அவங்களுக்கான நியாயங்கள் அந்த மாதிரி இருக்க தான் போகுது. அப்போது அதை எப்படி நம்ம கையாளுறது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்? ஸோ நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதமே சைக்காலஜி படித்தோம்னா அது மாறிடும். கண்டிப்பாக மாறிடும். அது நீங்கள் அகடமிக்கலாக படிச்சிங்கனாலும் சரி, இல்லை நான் அகடமிக்கலாக நீங்களே ஒரு சுயமாக ஒரு ரிசர்ச் எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாலும் சரி, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாறுதல் என்பது மனதளவில் ஏற்படுத்தும். முக்கியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வையே மாறிடும். அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் ரொம்ப ஆணித்தனமாக ஒரு விஷயத்த நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு பண கஷ்டம்னு வச்சுக்கோங்க. இந்த பண கஷ்டத்துக்காக நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டிங்கனாலுமே ஏதோ ஒரு சர்க்கிளில் உங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிடும். அதுவே மன கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கூட அவங்ககிட்ட பேச எனக்கு டிப்ரெஷன் ஆகிருந்தான்னு ஓடிடுவாங்க. அப்போது உங்களுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதனால என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய துக்கங்களை வெளியே சொல்ல முடியாமல் சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அப்போது பண உதவி கூட ஈஸி. இந்த காலகட்டத்தில் மன உதவி கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் மன உதவி எல்லாருக்கும் கொடுங்க. மன உதவி கொடுக்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலைக்கு மன உதவி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிருச்சு. வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜி விஷயங்கள் படித்தவங்க, சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஜுரத்துக்கு போய் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம இந்த சைக்காலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில், அதுவும் நம்ம கேரளா, தமிழ்நாடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மனசுக்கு பெரிய பிரச்சனை இருந்தால் தான் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும், அல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டாம்னு ஒரு மனுஷனோட மனசுல இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒருவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம்? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல் தான். இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே அவேர்னஸ் கம்மி. நீங்கள் நம்ம ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, கேரளான்ட்டு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா மனப்பிரச்சனைக்கு ஒரு மனநல ஆலோசகரிடமோ ஒரு மருத்துவரிடமோ போகிறது அப்படின்றது குறைவு. ஏன்னா சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். சோஷியல் ஸ்டிக்மானா என்ன அப்படின்னா சொசைட்டியில் சில விஷயங்களை புகுத்திட்டாங்க நமக்கு. இப்போ நம்ம மென்டல்னு சொல்கிறோம் இல்லையா வார்த்தை. மென்டல் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம், உண்மையான மீனிங்.
அவன் மென்டல் ஆயிட்டான்னு சொல்றதே தப்பு. ஓ. புரியுதா? இயல்பு வாழ்க்கையில நம்ம மென்டல் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் நம்ம, அவ்வளவுதான். ஆமா. சரிங்களா? மனநல பாதிப்பு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே எப்ப வேணாலும் ஆகலாம். எனக்கே ஆகலாம். நான் என்னோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் மனநல பாதிக்கப்பட்டேன். இன்னியும் எனக்கு வந்து பதட்டங்கள் வரும், பயங்கள் வரும். நானும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போவேன். எல்லாமே நடக்கும். நான் அப்போ என்னோட சீனியர் சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்லை எனக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயோ நான் போய் ஒரு கவுன்சிலிங் நான் எடுத்துக்குவேன், ஒரு ஆலோசனை நான் எடுத்துக்குவேன். புரியுதா? அப்போ எல்லாருக்குமே வந்து நம்மளால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு வர முடியாத ஒரு தருணம் வந்து இருக்கும். அப்போ அவங்களே சுயமா யோசிச்சு எனக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மன உதவி தேவை அப்படின்றதுக்காக போறதுன்றது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, ஃப்ரீயா கிடைக்கிறது வந்து அட்வைஸ். சைக்காலஜின்றது வந்து அட்வைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஒரு அட்வைஸ் தானே, அதை நானே கொடுத்துருவேன். அப்பா வந்து பையனுக்கு கொடுக்கறது அட்வைஸ், அம்மா பையனுக்கு கொடுக்கறது அட்வைஸ், நண்பர்களுக்கு இடையில கொடுத்துக்கிறது வந்து அட்வைஸ் இன்னைக்கு வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். சைக்காலஜி கவுன்சிலிங் ஆர் கன்சல்டேஷன் ஆர் மனநல ஆலோசனை அப்படின்றது அட்வைஸை மீறிய ஒரு விஷயம்தான். அது வந்து ஒரு இடத்துல நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது, நம்ம எந்த மனநிலையில இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது, அந்த மனநிலையை வந்து சரி செய்வதற்கிறதுக்கு அந்த இது உதவுது. இன்னொன்று, ஒரு உளவியல் ஆலோசகர் அப்படின்றவர் வந்து என்ன செய்வார்னா, அவரு நமக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவுவார், அவருடைய சிந்தனையை புகுத்த மாட்டார். இப்போ ஒரு நண்பன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய சிந்தனையை புகுத்துவான். தந்தையார் இருக்காருன்னா தந்தையாரோட சிந்தனையை குழந்தைகள் கிட்ட புகுத்துவாங்க இல்லையா? அவங்க ஒரு கிரவுண்டில் இருந்து அந்த ஒரு விஷயத்தை பார்த்து புகுத்த முடியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்து தான் வந்து புகுத்த முடியும் இல்லையா? ஆமா. ஆனா இங்க சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க அவங்களுடைய படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணி அங்க அந்த கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதையே அவங்களே முடிவெடுக்கிறதுக்கு சில மெத்தடாலஜிஸ் வச்சு உதவுவாங்க. அதனால எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல, அப்போ ஏதோ ஒரு உதவி தேவை, இல்லை நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு, நிறைய பேருக்கு வந்து வெளியே சொல்லவே முடியாது, என்ன நினைக்கிறேன்றதவே சொல்ல முடியாது நிறைய பேருக்கு, மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அது எல்லாமே வந்து தாட் சப்ரெஷன் ஆகுது ஒரு இடத்துல. அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், சப்ரஸ் பண்றாங்க. சப்ரஸ் பண்ண அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல் வந்து அவங்களுடைய பிஹேவியர்ல வேற மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துடும். அதனால வந்து அந்த விஷயத்துல அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னும் பொழுதோ இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு ஆலோசகரை கேட்கறதுன்றது வந்து நல்லதுதான். அதுல வந்து வெக்கம் படுறதுக்கோ இதுல நமக்கு எப்படி உடம்பு சரியில்லாட்டி ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலை சார்ந்த விஷயங்களுக்கு எனக்கு ரொம்ப நாள சோகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு 2 வாரமா நான் சோகமாவே இருக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்க உடனடியாக போயாகணும். அப்போ அது சீரியஸான ஒரு விஷயம். ஒரு நாள் 2 நாள் எல்லாருமே சோகமா இருப்பாங்க. அதுவே ஒரு 2 வாரம் தொடர்ந்து இருக்கு அந்த சோகம், அவனால மேனேஜ் பண்ண முடியல, அவனுடைய டே டு டே ரொட்டீன் பாதிக்குது அப்படின்னா அது மனநல கோளாறுன்னு சொல்றாங்க, மென்டல் டிசார்டர்ன்னு சொல்றாங்க. அது வந்து சிவியர். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக விடக்கூடாது. அப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டிலேயே சில விஷயங்கள் இருக்கலாம், அது என்னன்றதை அனலைஸ் பண்றதுக்கும் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஒரு உளவியல் ஆலோசகரை நாடுறதுன்றது வந்து நல்லது எப்பயுமே. சார், இப்போ இந்த சைக்காலஜி ரிலேட்டடாகவும் ஒரு சாதாரண மனுஷனோட மனசை பத்தியும் பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க ஒரு வேத ஜோதிடர் கூட இருக்கீங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து எந்த கனெக்ஷனுமே வந்து ஒரு சாதாரண மக்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் ஒரு டாக்டர் இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் வேத ஜோதிடரா இருக்கீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? அகெயின் இதுக்கு பதில் என்ன அப்படின்னா என்னோட அப்பாவு தான். எங்க அப்பா வந்து ஜெகநாத சுவாமிகள். இப்போ வந்து அவர் வேதாந்த தீட்சை வாங்கி சுவாமி ஜெகதாத்மானந்த சரஸ்வதின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அவர் ஒரு சிறந்த வேத ஜோதிடர். நான் பிறந்து வளர்ந்ததே வந்து விபூதி வாசனையோடையும் ஊதுபத்தி வாசனையோடையும் அவருடைய வேத ஜோதிடத்தை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். அவர் யாருக்கோ சொல்லிட்டு இருப்பார், அது அப்படியே காத்து வாக்கில் நம்ம இதில் வந்து விழுகும். அப்புறம் சின்ன சின்ன அசிஸ்டன்ஸ் கொடுப்பார், சாஃப்ட்வேரில் போட்டு எடுக்கிறது இப்படிலாம் வந்து சின்ன வயசுலேயே கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் போட்டு பழகி அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு ஒரு இடத்துல. ஸோ வேத ஜோதிடத்தை வந்து நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தது வந்து அங்கே தான்.
இருந்தாலும் ஒரு டீனேஜுக்கு மேலே நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கிறதும், பர்சனலாக எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்னால என்னன்னா, எனக்கு வேத ஜோதிடத்து மேலே நம்பிக்கை போயிருச்சு. நான் பிலீவர் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி தான். அதில் வந்து நான் ஆணித்தனமாகவே இருந்தேன், நிறையாவே ஆணித்தனமாகவே இருந்தேன். ஏன்னா எனக்கு வெவ்வேறு கருத்துக்கள், முரணான கருத்துக்கள் எனக்கு அதில் இருந்துச்சு. இன்னொன்று, நிறைய வேத ஜோதிடத்தை கேட்டு அதை நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் வந்து சுற்றிட்டு இருந்தேன். மறுபடியும் லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸை வந்து எங்கள் அப்பா வந்து முன்னாடியே எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். ஓகே. ஃபஸ்ட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய படிப்பு. நான் வந்து ட்ராப் அவுட் ஆனவுடனே நீ கண்டிப்பாக பிஹெச்டி வரைக்கும் வந்துடுவேன்னு சொன்னார். எனக்கு அது மேபி அவர் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சதுனால அவர் சொல்லியிருக்கலாம். பட் அவருக்கு என் மேல் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது ஒன்று. ஆஸ் அ ஃபாதராக அவருக்கு என் மேல் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அஸ்ட்ராலஜராகவும் அவர் பார்த்துட்டார். எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை. நம்மளே ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, நமக்கு இங்கிலீஷும் சரியாக பேச வராது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பயணங்கள் வந்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு ஸ்டேஜில் லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து அவர் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார். இந்த மாதிரி உனக்கு இந்த டைமில் நடக்கும் அப்படின்றத சொல்லி வச்சுருந்தார். இதெல்லாம் தெரிஞ்சும் ஹீ டிடன்ட் கண்ட்ரோல் மை லைஃப். நான் இப்படித்தான் இருக்கணும், நான் இதைத்தான் செய்யணும்னு அவர் கண்ட்ரோல் பண்ணல எந்த இடத்துலையுமே. அவர் ஃப்ரீயாக விட்டுட்டார். நான் என்ன இந்த ஆத்மா என்னென்னலாம் அனுபவிச்சு வரணுமோ அப்போ தான் வரும் அப்படின்றத அவர் ஒரு ஞானியாக மகானாகவும் இருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படியே விட்டுட்டார் நீ. அப்போ நான் அந்த லைஃப்பில் எல்லா கார்மிக் இன்ஃப்ளூயன்சஸ்னால சில சம்பவங்களை நான் ஃபேஸ் பண்ணி வெளியே வரும்பொழுது நமக்கே அது தெரிய வருது. அப்போ வந்து வேத ஜோதிடத்தில் என்னமோ இருக்குது அப்போ அப்படின்னு தெரிய வந்தோன்னா, எங்கள் அப்பா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாமே நான் தான் கம்ப்யூட்டரில் உட்காந்து நான் தான் டிசைன் பண்ணது. அப்போ படித்தது கிடையாது, நான் டிசைன் பண்ணேன். அப்போ அவருடைய நோட்ஸு, அவருடைய இதுலேருந்து சில விஷயங்கள் படித்து இப்போ ஆரம்பிக்கும் பொழுது அதில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு ஒரு இடத்துல. இது ஒரு இடம். இன்னொரு இடம் என்னென்னா, நான் சைக்காலஜிக்குள்ளே வந்து சைக்காலஜி படித்து சைக்காலஜிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேலு என்னோட பிஹெச்டியே ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி டாபிக்னு பண்ணிட்டு இருக்கும்போது வேத ஜோதிடத்தையும் சைக்காலஜியும் மிக்ஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி மெடிக்கல் சைடு. சைக்காலஜின்றது சயின்ஸு, மெடிக்கல் சைடு. இதில் நிறைய டெர்மினாலஜிஸ் இதில் வரும். இப்போது சைக்காலஜினுடைய முக்கியமான 2 நபர்கள், ஒன்று சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கார்ல் யூங்குன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர்த்தினுடைய விஷயத்துல தான் சைக்காலஜி வந்து ஷேப் ஆகுது. அந்த காலத்தில் உருவான அந்த காலத்தில் ஷேப் ஆகுது இவங்க 2 பேர்த்தினுடைய வருகைக்கு அப்புறம். இதில் சிக்மண்ட் ஃப்ராய்டு குரு, கார்ல் யூங்குன்றவர் வந்து சிஷ்யன்னு சொல்லலாம் நம்ம. அப்போது சைக்கோ அனாலிசிஸ்ன்னு ஒரு தியரியை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கும் பொழுது நிறைய வாக்குவாதங்கள் 2 பேருக்குமே நடக்கும். அது ஒரு சத்தான ஒரு வாக்குவாதங்களாக இருக்கும் ஃப்ராய்டுக்கும் யூங்குக்கும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு லெட்டர்ஸ் டு ஃப்ராய்டுன்னு ஒரு புக்கு, அது எனக்கு ஒரு நாள் கிடைக்குது. அந்த லெட்டர்ஸ் டு ஃப்ராய்டு, அதில் வந்து யூங் எழுதின லெட்டர்ஸ் ஃப்ராய்டுக்கு. அதில் ஒரு இடத்துல வந்து யூங் எழுதுறாரு, எனக்கு இந்த மாதிரி இந்தியன் சைக்காலஜிலையும் இந்தியன் அக்கல்டிசம்லையும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை வந்து நான் மக்களுடைய நலனுக்காக உபயோகிக்கலாம்னு நினைக்கிறேன்றதை எழுதுறாரு. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறார், நீ மக்கள் நலத்துக்காக நீ என்ன வேணாலும் நீ வந்து செய்யலாம், அது நல்லதாக இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணுன்ட்டு அவர் எழுதுறாரு. அவர் ஒரு நான் பிலீவர், ஃப்ராய்டு ஒரு நான் பிலீவர். ஆனால் அவரே அந்த புரிதல் பாருங்க, இந்த இடத்துல சைக்காலஜியோட புரிதல், இது எனக்கு தப்புன்னு மண்டையில் அடிச்சு பாருங்க. இப்போ கூட சிலுக்குது எனக்கு அந்த லெட்டர் படிக்கும் பொழுது நமக்கு. அப்போ இவங்க 2 பேரே சொல்லியிருக்கிறாங்களே இந்தியன் அக்கல்டிசம் பற்றி, இவங்க 2 பேரே சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பயுமே நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்துலேருந்து தானே இந்தியன் கலாச்சாரத்தை உள்ளுக்குள்ள வரோம். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இவ்வளோ இருக்குதான்னு சொல்லிட்டு ஓடி வருவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் மாதிரியுமே நானும் அங்கிருந்து ஓடி வந்தவன் தான் இதுக்குள்ள. அப்போ போய் வேத ஜோதிடத்தை நம்ம படிக்கும் பொழுது சில லாஜிக்கலான கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதையே வந்து நம்ம மனநலத்துக்கு உபயோகிக்க முடியுமா அப்படின்றத ஆராய்ச்சி செய்யும் பொழுது தாராளமாக சில விஷயங்களை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்படித்தான் இது 2யுமே இணைச்சு நம்மளை வந்து பயணம் செய்கிறோம் இந்த ஃபீல்டில். ஓகே, இப்போ இந்த வேத ஜோதிடம் அண்ட் சைக்காலஜி
இது ரெண்டுமே வந்து இப்போ பாலா சாரை பொறுத்து நீங்க சின்ன வயசுல இருந்தே வேத ஜோதிடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவர். நீங்க வந்து உங்களோட ஒரு அகாடமிக் இண்டஸ்ட்ரியில கடந்த ஒரு 15 வருஷமா இந்த சைக்காலஜிக்கல் விஷயத்தை வந்து அந்த அளவில் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து முழுமையா இல்லைன்னா அதுக்குள்ள மேக்சிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்த ஒருவர் நீங்க. உங்களால இது ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த அஸ்ட்ராலஜியும் இந்த சைக்காலஜியும் கனெக்ஷன் சொல்ல முடியும். ஆனா ஒரு சாதாரண ஜோதிடர் அவர் வந்து அவரோட கடந்த ஒரு 10 வருஷமோ 15 வருஷமாக அவருக்கு ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய வேத ஜோதிடத்தை பத்தி தெரியும். ஆனா சைக்காலஜிக்கலான எந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அப்ப அதுபோல இருக்கக்கூடிய ஒரு வேத ஜோதிடருக்கு இப்போ பாலாசாரோட ஒரு நாள் வகுப்பினால இது ரெண்டையும் புரிஞ்சுக்க முடியுமா? ஒரே நாள்ல இது புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி மட்டுமே படிச்சோம்னாலே நமக்கு வந்து லைஃப் டைம் வேணும் ஃபுல்லாவே. பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி புரியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மினிமம் 5 இயர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த வகுப்பானது வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். இதுலயே வந்து நம்ம மேக்சிமம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு டெக்ஸ்ட் புக்ஸ்ல என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுக்கு என்ன முழுமையா கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இன்டர்பிரட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்த்து அவங்க செயல்படும் போது அது நல்ல ஒரு மாறுதல் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த ஒரு நாள் வகுப்பில வந்து நம்ம ஒரு ஜோதிடர் வந்து இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும்னு பாலாசாருக்கு வந்து தோணுனதுக்கான ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா? இப்ப நிறைய வேற துறைகள் இருக்கு. இப்ப நீங்க டாக்டர்ஸுக்கு அந்த கிளாஸ் எடுத்திருக்கலாம், இல்ல நீங்க அட்வொகேட்ஸ்க்கு அந்த கிளாஸ் எடுத்திருக்கலாம், இல்ல ஒரு டீச்சர்ஸுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகள் அவங்க சின்ன வயசுல இருந்தே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அவங்கள வந்து டீச் பண்ற ஒரு டீச்சருக்கு இந்த கிளாஸ் எடுத்து நீங்க அவங்கள இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு ஜோதிடரை வந்து இதுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்? அதுக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கா? மெயின் என்னன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஒரு மருத்துவர்கிட்டயோ இல்லை ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ போறதை விட அவங்க முதல்ல போய் உட்கார்றது ஜோதிடர்கிட்ட தான். ஆமா, சரியா? ஏன்னா இந்தியாவோட பிலீஃப் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இருக்குங்க ஒன்று. அப்போ அந்த வேத ஜோதிடர்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து இப்போ எங்கள் தந்தையார் மாதிரி ஆட்கள்லாம் டெய்லியுமே படிப்பாருங்க. காலையில் எந்திரிச்சு அவருக்கு முன்னாடி புக்கில் தான் இருக்கும். அவர் எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு 4:30 5க்கு எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சு படிப்பார். அவர் நீ சின்ன வயசுலேருந்து படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்போ புரியல, அது வேறு விஷயம். இப்போ நான் நிறைய படிக்கிறேன். ஸோ ஏன்னா அவர் தன்னை தானே படித்து உயர்த்திக்கிட்டே வந்துட்டார். அந்த மாதிரி எத்தனை ஜோதிடர்கள் இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு நான் ஒரு வேத ஜோதிடர்னு சொல்லிட்டு உடனே இறங்கி பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா சில விஷயங்கள் நம்ம படிச்சு அதை அப்ளை பண்ணும்போது அது பெட்டரா வந்து இருக்கும் ஒண்ணு. இன்னொன்று, நிறைய பேர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு வேத ஜோதிடர்கிட்ட போனோம்னா நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிடுவாங்க, நம்ம நினைக்கிறத நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க, நம்மளை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிடுவாங்கன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இன்னொரு இடத்துல இது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம், காசு கொடுங்குற ஒரு விஷயம் அப்படின்ட்டும் இருக்கு. அப்போ இந்த பெர்செப்ஷன்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னா ஒரு சில வேத ஜோதிடர்களுடைய கையாளும் முறை அது வந்து வேறையா இருக்கு இல்லையா? அப்போ இந்த எப்பயுமே ஜோதிடம் எடுத்துட்டு நம்ம 2 வகையை பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி, இன்னொன்று வந்து ஹவு டு இன்டர்பிரட் தி காம்பினேஷன்ஸ் அண்ட் கிவ் தி ப்ரெடிக்ஷன்ஸ். புரியுதா? அப்போ ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜியில் வந்து மெயினான ரோல் என்ன வருது அப்படின்னா நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்ஸை வந்து எந்த விதத்தில் சொல்றோம் அப்படின்றதுல தான் அதில் வருது. அப்போ நான் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேன்சர் பேஷண்ட்டு அவங்க உட்காந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து தே ஆர் இன் தி எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கேன்சர், டயக்னஸ் ஆயிருச்சு. அப்போ எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கேன்சரில் வந்து இருக்காங்க. அவங்க தே ஆர் ட்ரையிங் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ். அலோபதி விட்டுட்டு அவங்க போய் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸில் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கடைசி ஸ்டேஜ் கேன்சர்னாலே வந்து மெடிக்கலில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? அப்போ ஜாதகத்துலேயுமே அவங்களுக்கு வீக்கராக தான் இருக்கு.
நான் பார்க்கும்போது ஜாதகத்துலேயும் வீக்கிறதா இருக்கு. எனக்கு வந்து ஓரளவுக்கு டியூமர்ஸ் பற்றியோ கேன்சர்ஸ் பற்றியோ தெரியும். அப்போ இது ரெண்டையுமே அலைன் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும். ஓகே ஓகே. பயமுறுத்தாம ஆமா. அவங்களுக்கு ஒரு சட்டிலாக நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி புரிய வைக்க முடியும். சரி. ஒன்று. இன்னொரு சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயது ஆள் அவர் அட்மிட் ஆயிட்டாரு. அங்கே வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக இருக்கார். அவங்க பையன் வந்து என்னை வந்து பார்க்குறாரு. நான் பிரச்சனத்தில் பார்க்கும் பொழுது என்னன்னா அவர் விடை பெற்றுவாருன்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து கன்வே பண்ணி ஆகணும். புரியுதா? அப்போ அந்த எப்படி நம்ம அதையே கன்வே பண்ண போறோம்? ஓகே. அதாவது பாலா சார் வந்து என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஜோதிடருக்கு வந்து நடக்க போற பல விஷயங்களை பத்தி தெரியும். ஆமா. ஆனா அது ஒரு சொல்ற விதம் இருக்கு. எஸ். அந்த விதம் வந்து நம்ம இந்த சைக்காலஜி கிளாஸ்ல வந்துட்டோம்னா அந்த விதத்தை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமா. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, எப்போ அவங்களுக்கு மன நோய்கள் வரலாம், மன ரீதியான பிரச்சனைகள் வரலாம், எப்படி வரலாம், எந்தெந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு மனநிலை மாற்றங்கள் வரும், எது சிவியரான விஷயம், எது வந்து மைல்டான ஒரு விஷயம், எது கவனிக்கணும் எது கவனிக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயம்லாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது. பர்சனாலிட்டின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய முழுமையான ஒரு பிஹேவியர்னுடைய வெளிப்பாடு எல்லாமே கலந்து தான் வந்து பர்சனாலிட்டி. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தோம்னா பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்கு. புரியுதா? பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய பர்சனாலிட்டிலேயே சேஞ்ச் வந்துடும். அப்போ நம்ம பர்சனாலிட்டின்னா என்னன்னு தெரியணும், எது பர்சனாலிட்டி டிசார்டருக்குள்ளே வருது அப்படின்றது தெரியணும், எந்தெந்த கிரக சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் வரும் அப்படின்றது தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே வந்து மனஸ்தானம். 5ஆம் இடம் என்பது சந்திரன் மனோகாரகன். மனோகாரகனாகி சந்திரன் 5ஆம் இடத்திலேயே இருக்கும் பொழுது வளர்ந்து தேய்ந்து போகக்கூடிய சந்திரன் போல் அவருடைய மனது இருக்கும். வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் தி மூன். எப்படி 15 நாள் வந்து முழுமையா போகுது, 15 நாள் வந்து தேயுதோ, அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை என்பது, மூட் என்பது 15 டேஸ் அவங்க நல்ல சந்தோஷமா பிரைட்டா இருப்பாங்க. மீதி இருக்க 50 டேஸ் வந்து சேடாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி சரி, புரியுதா? இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு குரு பார்த்தா எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது விட்டுரும். சின்ன லெவல் காம்பினேஷனுக்காக சொல்றேன். இப்போ இதையே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம புத்திகாரகனாகிய புதன் அவருடைய சம்பந்தங்கள் வரும் பொழுது அவருக்கு வந்து மனநிலை மாற்றங்கள் எப்படி வருது அப்படின்றத ஆராய்ச்சி செய்ய முடியும். அப்படிதான் நான் எப்படின்னா, நான் கவுன்சிலிங் கொடுப்பேன். கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் வாங்கி ஏன் இவங்களுக்கு இந்த மன பிரச்சனை வந்துச்சுன்றதை பார்ப்பேன். இப்போ நான் அந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, ஒருத்தர் டெத் பெட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன்னா, நான் சொன்னதுக்கு அவங்க அஸ்ட்ராலஜில வந்தாங்க. அப்புறம் சைக்காலஜி கொண்டு போய் பார்த்தேன், பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன். சைக்காலஜியில ஒரு கிளைண்ட் வராங்க, மனநல பாதிப்போட வராங்க, இல்லை ஒரு ஆட்டிசம் சைல்டு ஒன்று வருது வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்த காம்பினேஷன்னால அவங்களுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு, அதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஆராய்ச்சி செய்யறது தான் இந்த விஷயம். அதாவது இப்போ பாலா சார் சொன்னதுல எனக்கு 2 விஷயங்கள் கேள்வியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல் கேள்வி வந்து, இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அவர் வர்றது அவரோட பீக் ஸ்டேஜ்லயா இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த நோய் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அது மன கஷ்டத்தை கொடுக்கும் போது தான் அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வர்றாங்க. ஆனால் ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட இது வர்றதுக்கு முன்னாடியே இவரோட ஒரு ஹொரோஸ்கோப் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ஜோதிடர்கள் வந்து இந்த சைக்காலஜி கூட தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இந்த மன சம்பந்தமான விஷயத்தை அவருக்கு கனெக்ட் பண்ணி முன்னாடியே அதற்கான தீர்வு கொடுக்கலாம் நீங்க சொல்றீங்க. இதுவாக இருக்குமா இந்த திருமண விஷயத்துல? இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை அதுதான். திருமணத்துக்கான எல்லா பொருத்தங்கள் இருக்கு, எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணி அந்த கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது உண்டு. அது இந்த கிளாஸ்னால ஒரு அஸ்ட்ராலஜருக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஏன் முடியாது? தாராளமா புரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டெலிவரி தான் இருந்துச்சு.
இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, நீங்க உங்க அஸ்ட்ராலஜிஸ்ட் இருந்துச்சுன்னா டைம் பார்த்துட்டு வாங்க சி செக்ஷனுக்கு அப்படின்னு, சிசரியனுக்கு அப்படின்றது சொல்றாங்க இல்லையா. இது காலத்தினுடைய மாற்றம். என்னன்னா கிரகங்களே தன்னுடைய செயல்களை வந்து மாத்திக்குது ஒரு இடத்துல. அப்போ இன்னைக்கு ஒரு பீரியட் ஆஃப் இதுல வந்து பார்த்தோம், இப்போ எப்படி குரு வந்து மகரத்துக்கு போயிட்டாருன்னா அந்த ஒரு வருஷம் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே குரு நீச்சமா தான் வரும். ப்ரொவைடட் நவாம்சத்துல சில காம்பினேஷன்ஸ்னா அது நீச்ச பங்கமாகவும் நீச்ச பங்க ராஜயோகமா மாறும் ஒரு இடத்துல இல்லையா. அப்போ அதே மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையே மாறிடுச்சு. வேற இந்த ஃபேமிலியில டிஸ்பியூட்ன்றது வந்து சகஜமாயிருச்சு. அந்த காலத்துலயும் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா காலத்துலயுமே ஃபேமிலினா டிஸ்பியூட் தான். அந்த டிஸ்பியூட்ன்றது வந்து இருந்துச்சு. ஒருத்தர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்றது இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து குறைஞ்சிருச்சு, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆனதுனாலையும். அதனால என்ன அப்படின்னா இமிடியேட்டா டெசிஷன்ஸ் எடுத்துட்டு எல்லாருமே அடுத்தடுத்துன்றது வந்து போறாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட வந்து திருமண பொருத்தத்துக்கு தான் மெயினா வருவாங்க. புரியுதா? நிறைய ஜாதகம் நம்ம பொருத்தி கொடுத்தாலுமே கூட பிராக்டிக்கலா பிரியக்கூடிய நிலையுமே வந்து வந்துருது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமானது எல்லாத்துக்குமே ஒரு 2ஆம் இடம் பாதிப்போ இல்லை ஒரு 7ஆம் இடத்தினுடைய பாதிப்புகளோ, சுக்கிரன் செவ்வாயினுடைய பாதிப்புகள் வந்து நிறைய ஜாதகங்கள்ல வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது இல்லையா. அப்போ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி பண்றது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை எப்போ நம்ம சொல்றது. சில நேரங்களில் வந்து பூசி மழுப்புவாங்க அஸ்ட்ராலஜர்ஸ் இதை. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவா சொல்லக்கூடாதான். சில அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படி இருக்கிறாங்க, நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாது, நம்மளால இந்த குடும்பம் பிரியக்கூடாதுலாம் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு போஸ்ட்மேன் தான் என்னை பொறுத்தளவுக்கு. அவங்க அந்த கர்த்தா வராரு, கர்த்தா வரும்பொழுது நம்ம அந்த ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து எங்கேயோ இருந்து படிச்சதை, எங்கேயோ இருந்து டிவைனா வர்றத நம்ம அவங்க கர்மாவை இன்டர்பிரட் பண்ணி சொல்றோம். அதை நம்ம வந்து ஜவாப்தாரியா எடுத்துக்கவே முடியாதுன்ற. நம்ம ஒரு போஸ்ட்மேன் தான். போஸ்ட் போட்டது வேற யாரும் இல்லையா. போஸ்ட் போட்டது பூர்வ ஜென்ம கர்மா. நம்ம அந்த கர்மாவை எடுத்து நம்ம போஸ்ட்டை வந்து ஓபன் பண்ணி அவங்களுக்கு படிக்க தெரியாதனால நம்ம படிச்சு அவங்களுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ என்னால ஒரு குடும்பம் பிரியவே பிரியாது, ஒரு ஜோதிடர்னால ஒரு குடும்பம் பிரியாது. லாஜிக்கலா அந்த விஷயத்த வந்து ஜோதிடர்கள் மனதில் வச்சுக்கணும். அந்த கர்மிக் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரி பிளே ஆகுதோ அப்போ சில நேரங்கள்ல வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதையே. அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னன்னா நிறைய ஜோதிடர்களுக்கே பிரச்சனை வந்துடுது. நீங்க சொல்லிதான் வந்து அவர் டிவர்ஸ் பண்ணாராமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு, அதனால சொல்றேன். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்படி சட்டலா ஹேண்டில் பண்ணி நம்ம தெரிவிக்கிறது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, எப்படி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் கொடுக்கறது, அதையுமே வந்து நம்ம இதுல கவர் பண்ணுவோம். இப்போ குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு முக்கியமா ஒரு ஃபேமிலியில அவங்க ஃபர்ஸ்ட் வந்து போய் பார்க்குற ஒருவர் ஜோதிடர். அந்த ஜோதிடர் கிட்ட தான் அவங்க கேட்குறாங்க, இந்த 12th முடிச்சுட்டோம், அவங்க இனிமே எது படிக்கலாம், இல்ல இவங்க இந்த குழந்தை வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான், அதை நாங்க படிக்க வைக்கலாமா, வெளிநாடு இந்த குழந்தைய விடலாமா, அப்படியெல்லாம் நிறைய கேள்வி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா வருது. அப்போ ஒரு ஜோதிடர் வந்து இப்ப என்னன்னா ஒரு வேத ஞானம், அவங்களோட ஜோதிட அந்த அறிவை வைத்து இந்த விஷயத்த வந்து கொடுக்குறாங்க. இதுல சைக்காலஜிக்கலா இந்த ஒரு கிளாஸ்ல இல்லைன்னா அந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் கூட புரியறதுனால இந்த விஷயத்துக்குள்ள அதிகமா ஒரு ஜோதிடர்கிட்ட ஏதாச்சும் அவங்க அதிகமா சொல்லி கொடுக்க முடியுமா? அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த கவுன்சிலிங் ஸ்கில்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம ஆலோசனை தரக்கூடிய ஒரு திறன், அந்த திறன் தான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல மெயினாக கவர் ஆகுது. ஒன்று, படிப்பு ரீதியாக நம்ம வந்து ஜோதிடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த 10th எக்ஸாம் எல்லாருமே எழுத போறாங்க. ஸோ அதனால 11th குரூப் சூஸ் பண்றதுக்காக வந்து எங்கிட்ட நான் டெய்லியுமே நிறைய பேர் பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் வீக் மட்டுமே நான் ஒரு 7 பேரை பார்த்துருக்கேன். 7 ஜாதகங்கள் வந்து பார்த்துருக்குறேன். அதில் ஏன் முன்னாடியே வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு அப்பா திட்டுறாரு, இவன் உருப்படவே மாட்டாங்க, இப்படி படித்தா மேக்ஸே வர மாட்டேங்குது, உருப்படவே மாட்டாங்க அப்படின்னு திட்டுறாரு. ஆனால் எனக்கு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, அவரோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா தெரியுது, வளர வளர அவன் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ அதைய வந்து நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இப்போ இதுல ஒரு நேக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பெற்றோர் தான் நமக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க குழந்தைய. பெற்றோர் தான் நமக்கு காசும் தர போறாங்க, தட்சிணை தர போறவங்களும் அவங்களுதான்
புரியுது. இப்போ நம்ம குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து இன்டர்வியூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம குழந்தைக்கு சப்போர்ட்டா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, குழந்தையோட விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப இது கத்தி மேல் நடக்கிற மாதிரி இல்லையா? அப்ப அவங்க சொல்லிடுவாங்க, இந்த ஜோதிடர் சரியில்லைங்க, நான் வேற ஜோதிடர் பார்க்கலாம், வேற ஜோதிடர் பார்ப்பாங்க. அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் எத்தனை ஜோதிடர் வேணாலும் பார்ப்பாங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு அவங்க தயாரா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பெற்றோரோட மனநிலை, அந்த குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேலன்ஸ்டா நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த கெரியர் அஸ்ட்ராலஜியில ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அதுக்கு நம்மளுடைய கோர்ஸ் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னா, எந்த சப்ஜெக்ட் அந்த குழந்தைக்கு வரும். இப்போ என்னோட அக்கா பையன் இருக்கிறாங்க, என்னோட ரிலேட்டிவ் நிறைய பசங்க இருக்காங்கன்னா, சிலதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு படிப்பு வராது விட்டுருங்கன்றவன். நிறைய பேர் சண்டை போடுவாங்க என்கிட்ட, எப்படி நீ வந்து அவனுக்கு படிப்பு வராதுன்னு சொல்லலாம் அப்படின்னு. புதன் வீக்கரா இருக்குது, நிறைய வீக்கர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அவனுக்கு படிப்பு வராது, ஆனால் அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா வரும், அவனுக்கு ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அதில் வருவான். அதில் அவனை மாதிரி யாருமே இல்லை, ராஜா இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படி யோசிங்க. கிரேட் சார். அப்படி அந்த ஒரு விஷயத்த வந்து இன்டர்வியூட் பண்ணி சொல்ல முடியும். கெரியர் அஸ்ட்ராலஜின்னு வந்துருச்சுன்னா நம்ம அது தனி சப்ஜெக்ட், ஆக்சுவலாக அது தனியாகவே நம்ம கூட எடுக்கலாம், அது வேற. இப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம எப்படி சொல்றதுன்றது தான் இந்த டாபிக். நம்மளுடைய சைக்காலஜி அண்ட் அஸ்ட்ராலஜினுடைய காம்பினேஷன்ஸ் வந்து இது. ஃபைனல் கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின், பேய். ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடர்கிட்ட வர முக்கியமான ஒரு கேள்வி, பேய் பிடிச்சிருச்சு, இல்லைன்னா கடவுள் வந்து குழந்தையோட மேல ஏறிடுச்சு, வீட்டுல வந்து அமானுஷிகமான சக்திகள் வந்து விளையாடுது, பலதும் பார்க்க முடியுது, அது பேசுது நம்ம கிட்ட, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த வந்து இந்த கிளாஸ்ல எந்த அளவுல அந்த ஜோதிடரால வந்து உணர இது என்னை பொறுத்தளவு இந்த மாதிரியான ஒரு கருத்துன்றது வந்து மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கே இருக்கு. சயின்ஸ் படித்தவங்களுக்கே, அறிவியல் சார்ந்த விஷயங்களை படித்தவங்களுக்கே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்கிட்டவே நிறைய மருத்துவம் சார்ந்த ஆட்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, எங்கள் அம்மா இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலுமே அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நிறைய ஒரு பிலீஃப் சிஸ்டம்ன்றது இங்கே வந்து இருக்குது. இப்போது அந்த சைக்காலஜி பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அது மனநல பாதிப்புன்னே சொல்ல முடியும். சில இப்போ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஓவராக கத்துறது அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு சில டயக்னாசிஸ்ன்னு சொல்லுவோம். சில விஷயங்களை வச்சு நம்ம அதை ஒரு மனநோயாக நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த நபருக்கு மனநோய் வருமா அப்படின்றத நம்ம வந்து ஜாதகத்தில் பார்த்துருவோம். ஒரு இடத்துல மனநோய் அப்படின்றது சிவியாரிட்டி பொறுத்து தான் இருக்குது. 10%, 20%, 100% இப்படி தான் போகும், பர்சன்டேஜ் வைஸ் நம்ம வந்து போகும். அப்போது ஒரு சில ஆஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு முழுமையான ஒரு மனநோய் என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மெடிக்கலாகவும் அவங்கள பார்க்க சொல்லணும், ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம பார்க்க சொல்லணும். இப்போ ஒரு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம என்ன செய்கிறோம்? மாத்திரை போடுறோம், ஜில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம், இப்போ ஒரு பத்தியமான உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்படி மல்டிப்பிளாக தான் ஒரு இஷ்யூக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆமாம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு மனநோய் அணுகிறதுக்கு மல்டிப்பிளாக அப்ரோச் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போது ஒரு வேத ஜோதிடர் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை தான் கொடுக்கணும். எந்த மெடிக்கலாகவும் நீங்கள் போங்க, ப்ளஸ் ஸ்பிரிச்சுவலாகவும் இந்தந்த விஷயங்களை வந்து பண்ணுங்க. ஜாதகத்தில் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்ற அந்த ஒரு புரிதலில் வந்து அவங்க கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா இனி பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் பால சார். ஏன்னா நம்ம பேசினா இதில் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும்னு தெரியுது. இதோட நிறுத்தாம அடுத்த ஒரு சப்ஜெக்ட்ல அடுத்த ஒரு வாட்டி திரும்பவும் பேசி எங்களோட அஸ்ட்ராலஜருக்கு புதுமையான சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா நன்மையா இருக்கும். திரும்பவும் ஐயா மீட் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் சந்தோஷம், நன்றி. நீங்க நல்ல ஒரு பணி செய்யறீங்க. உங்களோட அஸ்ட்ரோ வேதிக் விஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நன்றி.